விஜய் சேதுபதி நம்மளுடைய கதாநாயகர்கள்ல இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அவரு ரொம்ப அடம்பிடிக்கிறாரா எதுக்கு இன்னார ஜோடி போடணுன்னு, இன்னார வில்லனா போடணும். அதெல்லாம் விட என்னதான் சினிமா கதையாக இருந்தாலும் அடிதடி குத்துவெட்டு சென்டிமெண்ட்டு இல்லை சஸ்பென்ஸு த்ரில்லரு காமெடி அரசியல் எவ்வளோ இருந்தால் கூட அவர் ரொம்ப அடம்பிடிக்கிறாரா. என்னடா அந்த கதையில் குடும்ப பாங்கான ஃபேமிலி சென்டிமெண்ட்டு கட்டாயம் இருக்குன்னா இதுதான் அவருடைய வளர்ச்சிக்கு என்ன முக்கிய காரணம், எந்தெந்த காலத்தில் எப்படியெல்லாம் கொடுக்கணுங்கிறத அவர் முடிவு பண்ணி செய்கிறார். இதுதான் செய்தி ஒன்று. போட்ட காசு வரணும்னு தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. அவர் புளியாவாரியாக இருப்பார், புண்ணாக்கையாவாரியாக இருப்பார், இல்லை ஆர்வம் தான் மகிழ்ச்சியாக இருக்குன்னு இருப்பார். எல்லாத்தையும் பண்ணும் பொழுது போட்ட காசு முதலும் போய் 3 தடவை வயிற்றால போச்சுப்பாங்க. அது சினிமாவில் அப்படி இல்லாமல் போட்ட காசு வரணும்னா கொஞ்சம் அறிமுகமான தெரிந்த புரிந்த நடிகர்கள் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு ஹீரோ ஒரு பெரிய லெவலில் கதையை வச்சுருப்பார், பெரிய ஹீரோ. இன்னும் சொல்ல போனால் நிறைய நண்பர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு ஹீரோவுக்கு ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு போவாங்க. அப்படி சொல்கிறப்போ இங்கே இந்த கதை கேட்குறேன்னு சொல்லிவிட்டு பொழுது பொருள்னு வச்சிங்க. இப்போ ஹீரோவுக்காக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் யாருக்குன்னா பொழுது பொருள்னு சொல்கிற பாப்பா கதை கேட்குறோம்னா ஆர்வக்கோளாறுல தம்பிகள்லாம் போய் சொல்லிட்டு இருப்பான். அப்படி வருதுடா. இது மாதிரி கதை என்பதை விட கதை என்பது 6 லைன் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போனாலும் தப்பு, கீழே போனாலும் தப்பு. உடனே கதை சொல்ல போகிறோன்னு இந்த ஆக்ஷனோட இப்போ ஏவிஎம் சொல்லணும்னா சொல்லுவார், கதையை அப்படியே பாஞ்சி அங்கேயெல்லாம் சொல்லிவிடாதீங்கப்பா, எனக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி கதை சொல்லுவாங்களாம். உணர்ச்சி பூர்வமாக நிறைய கதை சொல்கிறப்போ சரி ஓகே இது இன்றைக்கி வச்சாலாம் நாளைக்கு வச்சாலாம், ஒரு நாள் 2 வருஷம் ஒரு பையனாலே வருது. இப்போ நல்ல வாய்ப்பு கிடைக்கிது, வேறு ஒரு நல்ல டைரக்டர் வர்றார், வேறு ஒரு கம்பெனி வர்றார், பண்ணிவிட்டு ஒரு திடீர்னு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுது சில படங்கள். அப்படி ஒரு படம் ஹிட் ஆனவுடனே ப்ரொடியூசர் போகிறாரு, எப்போ ஹிட் ஆகிடுச்சு கால்ஷீட் கொடுக்க போகிறாருன்னு போனால் அது என்ன யார் இவரே ப்ரொடியூசர் வந்தால் ப்ரொடியூசர் பார்த்தவர் யார் இவரே அப்படின்னு 2 வருடமாக கூடவே இருந்து கதை கேட்டு கதைக்கு ஆல்ட்ரேஷன் சொல்லி இருந்து வாழ்க்கையே அர்ப்பணித்து அங்கேயே கிடைக்கிற அந்த இயக்குனரை பார்த்து, இயக்குனராக போகக்கூடிய ஒரு இளைஞரை பார்த்து யார் இவரே அப்படின்னு கேட்டுட்டு சொல்லி, இல்லை சார் நான் ஒரு 2 வருஷமாக ஒரு 6 சிட்டிங் நம்ம உட்காந்து பேசி டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோமே, எனக்கு தெரியாது சார். தெரியப்பா, என்ன நீ எது பேசுகிற, நீ போ, நீ உருப்படவே மாட்டேன் இந்த தியேட்டரில். அவர் பார்த்தாரு, அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சு நண்பர்களோட சேர்ந்து என்ன பண்ணாரு, ஒரு படத்தை தயாரிச்சிட்டார். அந்த படம் ஜின். அது இயக்குனர் டிஆர் பாலா. 30 அப்படி டகால்டி அப்படி அல்வா கொடுத்த யார் அந்த அந்த ஹீரோ யாருன்னா ஒரு இயக்குனர் கம் நடிகர். யாருன்னா ரொம்ப பிரகாசமாக பேர் உள்ளவர். அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. சைக்கோ மாதிரி அதை ஆக்ட் பண்ணுவாருங்கிறத சொல்லுவாங்க. அடிஷ்னல் மேட்டர் அதை பார்த்தீங்க. அடுத்து அப்படி என்னென்னா 2 பேரும் ஆம்பளை பற்றியும் சொல்கிறோமா பொம்பளைகளை பற்றி பேசுவாங்கம்மா. ஒன்றில் நம்ம பிரியாமணின்னு ஒரு நடிகை இருந்தாங்க. இது பருத்தி விரலில் ஆரம்பித்து நிறைய சீரீஸை போயிட்டு இருந்தாங்க. நல்ல விசாரணைக்கெல்லாம் வேண்டப்பட்ட மனிதர்கள் இருந்தாங்க. அவர் முந்தி பிக்னி ட்ரெஸ்ஸு, நீச்சல் ட்ரெஸ்ஸு, ஸ்விம்மிங் பூல் சில விஷயங்கள் படு கவர்ச்சியாக வரக்கூடிய ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. திருமணத்துக்கு அப்புறம் இழுத்து போத்திக்கிட்டு குடும்ப பாங்கான அது சில ஹீரோயினாக பண்ணாங்க. இப்போ கதைக்கு ஆகல, படமாக்க வர இது ரிலாக்ஸேஷனுக்கு தானே. அதனால எப்பா வேலையை எப்படி பிக்னி ட்ரெஸ் போட்டாலும் சரி, ரிப்பனை வச்சு கட்டி விட்டு பெருசாக பண்ணி விட்டாலும் சரி, கட்சி போட்டு கட்டி விட்டாலும் சரி, அல்லது அதே நீச்சல் உடைய கலை பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க யார் பிரியாமணி. இது பிரியமான செய்தி பார்க்கலாம். அடுத்தாப்புல நம்ம ஜோதிகா அம்மா சென்னையில் அவர்கள் அவங்க அக்கா இருந்ததுல அலைஞ்சு வந்தார்கள். ஒரே ஒரு சீக்வன்ஸில் ஒரு பாடல்கள் பண்ணிட்டு போனாங்க. யார் அஜித்துக்கு இதாக நம்ம செய்தார்கள். அதுக்கப்புறம் திரையுலகம் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. தவிர ஒரு திறமையான நடிகை. அவருடைய திருமணத்தின் போது திரைப்படத்தை விட்டுட்டு வரணும்னு சொன்னப்போ மகா சோகத்தோடு இருக்கப்போ பிரகாஷ் ராஜ் தான் சொன்னார், ஒரு நல்ல நடிகை. எம்ஜிஆருடைய ஒய்ஃபு ஜானகி அம்மா அவர்கள் விட்டு வந்தார்கள். அடுத்தாப்புல ராமராஜன் ஒய்ஃபு இருந்தாங்க, யார் நம்ம நளினி அம்மா இருந்தாங்க. அது மாதிரி பார்த்திபனோட ஒய்ஃபு சீதா இருந்தது மாதிரி இங்கே பண்ணும் பொழுது படுப்பீக்கு ஜோதிகா என்பது ஒரு படுப்பீக்கு பாடினார். அவர் இருந்து பார்த்தாரு. திருமணம், குழந்தை குட்டியெல்லாம் பக்காவாகிடுச்சு, ஸ்கூலுக்கு போயாச்சு, மாமனார் மாமியார் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தாரு. அப்புறம் சில படங்கள் குடும்பப்பாங்க. அது அவங்க ஏஜுக்கு 36 வயசு 35 வயசு 40 வயசுக்கு தகுந்தாப்புல ஏஜுக்கு தகுந்தாப்புல நிறைய படங்கள் நடித்தார்கள் வந்தார்கள்.
இதுக்கு மேலே ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அப்பா அம்மா அங்கே ஊரில் இருக்காங்க, மும்பையில் போனாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சென்னை வந்தவர்கள் மாமனார் மாமியார் இருந்தபடி இவங்க வீட்டுக்கே வராமல் ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. கங்குவா பட தொடர்பான ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிட்டா. வர சொல்லி எல்லாரும் ஏர்போர்ட் வாங்கப்பா, எல்லாரையும் பார்த்து கவனித்து அனுப்புனாங்க. வரவே மாட்டா அச்சாட்டி பண்ணா மும்பை போகிறன்னு போய் ஒரு திரைப்படத்தில் பண்ணாங்க. பண்ணும் பொழுது சரியா செட் ஆகலை. இவர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புவாசிகள் இல்லை. என்ன ஆகி போச்சு? இப்போ அடுத்தாப்புல என்ன பண்ணாங்க, வெப் சீரிஸ். அடுத்து இப்போ எப்படி டிவியில் ஜட்ஜஸாக வர்றாங்கல்ல, அது மாதிரி வெப் சீரிஸ்ன்னு ஒன்று வரும்பொழுது அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, டப்பா கார்ட்டில்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் பண்ணாங்க. அது பண்ணி வருது. அது படத்துலேயும் இல்லை. அங்கே போய் கேவலமாக போய் விட்டு போனேன் என்னாச்சு, இவங்க நக்கல் நையாண்டி குடும்ப உறுப்பினர்கள் மற்ற நண்பர்கள் சொல்லுவாங்கங்கிறதுனால இப்போ வெப் சீரிஸ் பக்கம் போகிறதா முடிவு பண்ணி பண்ணுறதா சொல்கிறாங்க. வந்தால் நல்லது, வராவிட்டால் அதை விட நல்லது. ஓகேவா? அடுத்தாப்புல இன்னொரு செய்தி. நம்ம பெரிய உச்சபட்ச நடிகரின் நெருங்கிய உறவினர், அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, அவர் பீக்கில் இருந்தப்பையும் சாதாரண நிறைய கதைகள் கேட்கறது உண்டு. அது கேட்டுட்டு அதனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கேட்டுக்கிட்டு சரி பார்க்கலாம், அடுத்தடுத்து பார்க்கலான்னு அவர் படம் பண்ணணும். இப்போ அண்மை காலத்தில் படம்லாம் பண்ணி ஹிட் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறான்ட்டு கதை சொன்னாங்க பாருங்க, சுடுவது. நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னா, ஈரான் படத்தை பார்க்கறது, ஹாலிவுட் படத்தை பார்க்கறது, ஒன்றுமே டென்மார்க் படத்தை பார்க்கறது, அப்புறம் அடுத்தாப்புல சுடுவது நடைமுறை. இப்போ என்ன பண்ணா, ஏப்பா ஊர்வலம்லாம் போகிறீங்க, உள்ளூர்லேயே வலையை போட்டு பிடிச்சிடுவோமேன்னு சொல்லிட்டு பிடிச்சி அதை சொன்ன கதைகள்லாம் இருக்குல்ல, ஒரு பேச எடுத்துக்க வேண்டியது ஒருத்தர்கிட்டருந்து இன்னொரு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இன்னொரு கதாபாத்திரம் இப்படியே பண்ணி ஒரு கதையை பண்ணி வெற்றிகரமாக பண்ணுறாராம். இதில் சீரீஸ் எடுத்துக்கிட்டப்பா, ஒரு 20 லிஃப்ட் எடுத்துக்கிட்டா, உங்கள்கிட்ட ஒரு 5 எடுத்துப்பா, ஏதாப்பா அது கொடுக்கல, அவனோட தலை சுற்றி கிடைக்கிறான்ல, வைத்தறிச்சு சும்மா விடாது, யாரையோ பார்த்துக்க. அடுத்தாப்புல கமல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அது படம்னு சக நடிகர்கள், சக டெக்னீஷியன்ஸு, சக தயாரிப்பு வாய்ப்பு கிடைக்காத சக தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரஜினி ஓய்வு பெற போகிறார், கமல் ஓய்வு பெற கிளப்பி விட்டாங்க. ஐயோ இது எல்லாம் ரொம்ப போச்சு. லதாமா தான் சாதாரணமாக படுத்துக்கிறதுனால உடம்பு சரியில்லையா, ஒன்றுக்கு கவலைப்படுறதில்லை, பொம்மை படம் வச்சு அதை வச்சு பண்ணுற கோச்சர் இடம் பண்ண இதை மாதிரி பண்ணக்கூடியவர் கூப்பிட்டு, ஐயா அதெல்லாம் நீங்கள் யாரும் எந்த காலத்தில் பண்ணுறீங்க, அவர் எந்த காலத்திலையும் படத்தில் நடிப்பதை விடப்போதில்லை, இதை கொண்டு அட்வான்ஸ் கொண்டு கொட்டு அப்படின்ட்டு வாங்கி போட்டுக்கிட்டு போ எல்லா மனைவிமார்கள் இப்படி இருந்து விட்டால் எந்த கணவன்களும் எந்த குடும்பம் வீணா போகுது. வாழ்க லதாம்மா. அவர் போச்சா, நம்ம கமல் சார் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏவா இது என்னது தக்கலைக்குள்ள சொல்லிட்டார், அதெல்லாம் ஓய்வு பெற வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய நான் சொல்ல வேண்டிய ஏற்று நடிக்க வேண்டிய கதாபாத்திரங்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் நிறைய செய்திகள் சொல்வது சினிமா விட்டா வேற வழியில் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். சரிச்சா, 5 செய்தி கிடைச்சிச்சா, இதை வச்சு பரிச்சை ஒரு புது அறிவு எல்லாம் வளர்த்துக்கிட்டு நல்லா போங்க, 4 பேர்ட்ட சொல்லுங்க. இதை கொஞ்சம் பார்த்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, அப்புறம் அடுத்த இதெல்லாமா சொல்லிட்டு கிடைக்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரியுமா, வாழ்த்துக்க.